எக்ஸலண்ட். நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்காக, அதுவும் குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த குவிஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆங்கிலமே அருகில் வா. ஆங்கிலத்தை பார்த்து நம்ம ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு அது வராதுங்க. ஆனால் ஆங்கிலம் இல்லாமல் இனிமேல் பிழைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இல்லைன்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு நல்லா வேலை பண்ணுவோம், ஆனால் நமக்கு சம்பளம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. இந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கையில் ஓரளவுக்கு இருந்தால் கூட போதும். ரொம்ப பயங்கரமாக பேசணும்னு இந்த உலகத்தில் யாரும் எதிர்பார்க்கறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கம்யூனிகேஷன் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும், கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலாம். அதுக்கு இந்த ஆங்கிலம் கண்டிப்பாக வரணும். அதுக்கு நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா, ஆங்கிலமே அருகில் வா அப்படின்னு சொல்லி நம்ம அன்பாக ஆங்கிலத்தை கூப்பிடுறோம். சின்ன சின்ன பயிற்சிங்க. இந்த குவிஸ் அப்படிங்கிறதே எதுக்கு அப்படின்னா, சின்ன சின்ன பயிற்சி. தைரியமாக பயிற்சி பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் யாரும் கழுத்தை வெட்ட போகிறது கிடையாது. ஆனால் அதில் ஒன்று ரைட்டாக இருந்தால் கூட நமக்கு மிகப்பெரிய பூஸ்டப் கிடைக்கும். அதே சமயத்தில் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா 50 ரூபா உங்களுக்கு கூகுள் பேவில் ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்கும். வாங்க குவிஸ்குள்ளார போகலாம். எக்ஸலண்ட். ஸோ குவிஸ் 4ல் ஜெகன் அப்படிங்கிறவர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 100% எல்லாருமே சரியாக எழுதுனாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஒரு சில திருத்தங்களோட நம்ம ஜெகனை இந்த குவிஸுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. நான் கர்நாடக சங்கீதம் பாடுவேன். ஐ கேன் சிங். நான் பாடுவேன், என்னால் பாட முடியும். என்ன பாட முடியும்? கர்நாடிக் மியூசிக். அவளுக்கு பாடுவது பொழுதுபோக்கு. சிங்கிங், பாடுவது. சிங்கிங் அப்படின்னா பாடுவது. அவளுக்கு அப்படிங்கிறது ஈஸ் ஹேர் அப்படின்னா அவளுக்கு அப்படின்னு ஆயிடுது. பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ஹாபி. அப்போது சிங்கிங் இஸ் ஹர் ஹாபி அப்படிங்கிறது ஓகே. போன மாதம் அவர் இசை நிகழ்ச்சியில் பாடினார். ஹீ சாங் இன் எ மியூசிக் ஷோ லாஸ்ட் மந்த். ஒரு இசை நிகழ்ச்சியில் பாடினார். உனக்கு யார் பாடினால் பிடிக்கும்? இப்போது நமக்கு எதிரில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களில் யார் பாட சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறதும், யார் பாடினா பிடிக்கும் அப்படிங்கிறதும் அர்த்தத்தில் ஒன்று தான். ஹூ டு யூ லைக்? யாரை விரும்புகிற? ஹூ டு யூ லைக் அப்படின்னா யாரை விரும்புகிற? டு சிங், யார் பாடுவதை விரும்புகிறாய் அப்படிங்கிறது அர்த்தமாகுது. ஸோ சில இடங்களில் தமிழுக்கு ஈக்குவலாக அப்படியே கன்வர்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு ஈக்குவலண்ட்டான அர்த்தம் வர மாதிரி நம்ம கன்வர்ஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக சேலஞ்சிங்கான ஜாப். நம்ம பேசும்போது சேலஞ்சிங்காக இருக்கும். அதை இந்த மாதிரி கியூஸ் நீங்கள் நிறைய அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போக 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 மிகப்பெரிய லெவலில் உங்களுக்குள்ளார இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். மாலாவுக்கு பாட வருமா? இல்லை மாலா பாடுவாளா அப்படின்றது கேன் மாலா சிங். மாலாவுக்கு பாட வருமா? முருகன் பாட்டு பாடுவது ஆனந்தம். சிங்கிங், பாடுவது. சிங்கிங் அப்படின்னா பாடுவது. முருகன் சாங்ஸ், முருகனுடைய பாடல்கள். ஈஸ் எ ப்ளஷர். இங்கே முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எப்போவுமே எது சப்ஜெக்டோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான பி வெர்பை தான் இங்கே யூஸ் பண்ணணும். இப்போது பாடுவது அப்படின்னா, இப்போ நான் பாடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எனக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை அவன் பாடுவதோ அந்த மாதிரி இது சிங்குலராக ப்ளூரலா அப்படிங்கிறத இதை வச்சு தான் முடிவு பண்ணுமே தவிர, என்ன பாடப்படுதோ அதை வச்சு முடிவு பண்ண முடியாது. ஆப்ஜெக்டை வச்சு நம்ம இதை போடக்கூடாது. சப்ஜெக்டை வச்சு தான் என்ன பண்ணோம், இந்த பி வெர்பை நம்ம கொண்டு வரணும். அப்போது சிங்கிங் அப்படிங்கிறது ஈஸ் அப்படின்னு வரணும். இங்கே ஆர் போடக்கூடாது. சிங்கிங் மியூசிக் சாங்ஸ் இஸ் எ ப்ளஷர். ஸோ இந்த இடத்துல சாங்ஸ்னு வருதுங்க சார், அப்போ ஆர் தானே போடணும்னு தப்பாக போடாதீங்க. எது சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டுக்கு ஈக்குவலண்ட்டான பி வெர்பை இங்கே போடுற மாதிரி பார்த்துக்கலாம். இதுதான் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த குவிஸை நம்ம வைக்கிறோம். நம்ம இது மாதிரி ஒரு முறை இதை நம்ம கேட்டுட்டோன்னு வச்சுக்கலாம், ஓகே இதனால் இதை போடுறோம் அப்படின்னு நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷன் ஆட்டோ கரெக்ஷன் பண்ணிக்கும். அதனால் எல்லோரும் இன்றைக்கி குவிஸை நிறைய பேர் அட்டன் பண்ணுங்கள். ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். தப்பாக இருக்கிறத பற்றி கவலையே படாதீங்க. இந்த உலகத்தில்
ஆங்கிலம் அப்படிங்கிற மொழி யாருக்குமே சொந்தம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் செகண்டரி லாங்குவேஜ் தான். அதனால் இது இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணுன்றதுலாம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ்டாக பேசணும். அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். அந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணுறோம். ஓகே, இன்றைக்கி குவிஸ் 5. ஸோ ஓடுதல், ஸோ ரன் அப்படிங்கிற வெர்பை பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இது பேஜ் 1, இது பேஜ் 2. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான கரெக்டான ஆங்கில வார்த்தைகளை, ஆங்கில சென்டென்ஸை கமெண்ட்டில் எழுதுங்க. தப்பு வரும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. எடுத்த உடனேயே எல்லாமே கரெக்டாக பண்ணணும்னு நம்ம நினைக்கவே கூடாதுங்க. எத்தனை பர்சன்டேஜ் நான் டெய்லி இம்ப்ரூவ் ஆகிறேன் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, இப்போ எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணுங்கள். அந்த 6 சென்டென்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்து என்ன பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் எழுதுறதும் பார்த்துட்டு யார் சீக்கிரமாக கரெக்டான ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் வின்னர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ப்ரைஸ் அனுப்புவோம். சப்போஸ் சார் நான் நிறைய கற்றுக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, அதை வந்து கிளிக் பண்ணி இன்றைக்கே படிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.